நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யார் விரும்புகிற காரியம்? நீதிமான் விரும்புகிற காரியத்தை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அந்த 2வது மாதத்தில் ஆண்டு சொல்கிறாரு, நீ விரும்புகிறதான என் சித்தத்தின்படி நீ விரும்புகிற காரியத்தை நான் உனக்கு தருவேன் என்று கற்ற சொல்லுகிறார். அல்லேலூயா. மாம்சத்தில் விரும்புகிறதில்ல. நான் முதலேருந்தே நான் சொல்லிடுறேன், ஆண்டவருடைய சித்தத்தின்படி விரும்புகிறதை தேவன் நமக்கு தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போது எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நீங்கள் வாழ ஆசீர்வாதங்கள், அதற்காக நீங்கள் விரும்பி கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அது உங்களுக்கு சாதகமாய் மாறும். நீங்கள் விரும்புகிற காரியம் தேவனுக்கு சித்தமாக இருக்கும் என்று சொன்னால் இந்த மாதத்தில் அது உங்களுக்கு சாதகமாய் மாறும். பாதகமாய் இல்லை, அது உங்களுக்கு சாதகமாய் மாறும். நாம் விரும்புகிறதை கர்த்தர் இந்த மாதத்திலே தருவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனப்படியாய் சொல்லுகிறது. படிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13 படிக்க கேட்போம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும், பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை அருமையாக பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நமக்குள்ளாக அவர் விருப்பத்தை, தேவன் தம்முடைய சித்தத்தின்படி. அந்த வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 13ஆம் வசனத்தில் தேவனே தம்முடைய, யாருங்க? தேவனே கர்த்தரே, அவரே என்ன செய்கிறார்? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்காக எதையாவது நான் செய்யணும் விரும்புகிறேன். அப்போ அது யார் உண்டாக்குறாங்க? அந்த விருப்பத்தை ஆண்டவர் தரார். ஆமென். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது, ஆசை வருது. பார்த்தீங்களா? அது தேவனே தந்த விருப்பத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க. நமக்குள்ளாக தேவன் விருப்பங்களை, அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்குள்ள விருப்பங்களை, ஆசைகளை, செய்களை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால், அங்கே 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் படிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிக்க கேட்போம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். சகல காரியங்களிலும் அவர் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகி தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய், பாருங்க, என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கு போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை உன் தொடையின் கீழ் வை என்றார். தொடையின் கீழ் வை என்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆணையிட்டு கொடுக்க சொல்றார். என்ன செய்ய? ஆணையிட்டு கொடு. இப்போ நல்லா கவனிங்க. இவர் இருக்கிற தேசத்தில் எத்தனையோ பொண்ணெல்லாம் இருக்குது. அங்கேயே மூச்சிட்டு போக வேண்டியதானே? இல்லை, என் இனத்தாரிடத்தில். ஆமென். ஆண்டவரை சார்ந்திருக்கிற, ஆண்டவரை நம்பி இருக்கிற, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அவங்களிடத்துக்கு போய் எனக்கு அருமையான, எனக்கு என்ன செய்ய? என்னுடைய மகனுக்கு பெண் பார்த்துட்டு கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, இந்த விருப்பம், இந்த ஆசை அப்படியே யாருக்குள்ளே வந்துருச்சுங்க? எலேசருக்குள்ளே வந்துருச்சு. இவர் என்ன பண்ணுறாரு? அங்கே போகிறாரு. அவனுடைய சமூகத்தில் இவர் ஒரு அடையாளத்தை கேட்குறாரு. ஆண்டவரே, நான் இந்த என்னுடைய எஜமான் சொன்ன ஊருக்கு நான் வந்துட்டேன். இப்போ கிணத்து அருகில் நின்றுட்டுருக்கிறார். அவர் சொல்கிறாரு, முதல்ல ஒரு பெண் இங்கே இந்த கிணத்துக்கு தண்ணி மோக்க வருகிற பெண் எவ்வளோ, அவள் இடத்துல நான் பேசும்போது என் ஒட்டகத்துக்கும் என் வேலைக்காரருக்கும் எனக்கும் தண்ணீர் வார்க்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்கும்போது, அதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனை இல்லாமல் எனக்கு சாதகமாக அவள் செயல்படும் போது, அவளே என் எஜமானுடைய மகனுக்கு
ஏற்ற ஒரு மனைவியாக இருப்பாள் என்று சொல்லி இவர் வேண்டிக்கிட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவர் என்ன நினைச்சாரோ அதே போல் எனக்கு அருமையானவர்களே மகா ரூபவதியான எனக்கு அருமை 16ஆம் வசனத்தை படிக்கும்போது அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னியுமாயிருந்தால் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு ஏறி வந்தாள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ எலேசர் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல், ஆண்டவனே நீங்கள் சொல்கிறபடி நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். இவர் உறுதிப்படுத்தி கொண்டார், நான் என்ன ஆண்டவர்கிட்ட வேண்டனோ ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது அப்படியே நிறைவேற்றினார் என்று சொல்லி எனக்கு அருமையானவர்களே அற்புதமாக எஜமானுடைய விருப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த அந்த விண்ணப்பத்துக்கும் எனக்கு அருமையானவர்களே அழகாக மேட்ச் ஆகி அங்கே அற்புதம் நடக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒன்றை நல்லா மனதில் வைத்து கொள்ளுங்க, நமக்குள்ளாக தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தையும் விருப்பத்தையும் நமக்குள்ளே உண்டு பண்ணி நேர்த்தியாக செய்கிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை நீங்கள் படிக்கும்போது இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கும் இங்கே இருந்தான மனோவாவுடைய ஃபேமிலியினுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது படிக்கலாம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 1லேருந்து படிக்க கேட்போம். பாருங்க, எனக்கு அருமையானது. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தியன் குமார்த்தியில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து பாருங்க தன் தாயும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்தியில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, இவன் அப்பா அம்மா சொல்கிறதை இவன் கேட்கல, இவனா ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அப்பா அம்மாவுடைய விருப்பத்துக்கும் பிள்ளைகள் எடுக்கிற விருப்பத்துக்கும் வித்தியாசங்கள் உண்டு. எத்தனை பேர் அல்லையா சொல்கிறீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒரு காரியத்தை நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, இவன் திம்னாத்துக்கு போய் இவனுக்கு கண்ணுக்கு பிரியமான என்ன பண்ணிட்டான், ஒரு பெண்ணை பார்த்துட்டு வந்துட்டான். அப்பா அம்மாட்ட சொல்கிறான் 3ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? இது கடவுளுடைய விருப்பம் கிடையாது, எங்களுடைய விருப்பமும் கிடையாது. உன் சகோதரின் குமார்த்திகளிலும் என் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவள் தான் எனக்கு விருப்பம் அப்படின்னு பாருங்கள், தெளிவாக பாருங்கள். அவன் சொல்கிறான் பாருங்கள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும், அவளே என்னை கொல்வாள் அப்படிங்கிற மாதிரி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் முடிவெடுக்கிறோமோ, நல்லா கவனிங்க, அவன் சொல்கிற அந்த வார்த்தையில் பாருங்கள், அவளே என்னை கொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவன் என்ன சொல்கிறான், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும், அவளே என்னை கொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒன்றை நல்லா மனதில் வச்சுக்கொள்ளுங்க, ஆபிரகாமுடைய விருப்பம் என்ன? நீ போய் என் ஜனம் இடத்துல என் இனத்தார் இடத்துல இதுதான் தேவனுடைய விருப்பம், நீ போய் என்ன செய் பார்த்துட்டு வா அப்படின்னு. மகா ரூபதியான பிள்ளையை கர்த்தர் தாமே ஈசாக்கு தேவன் தருகிறார். அல்லேலூயா. ஆனால் இங்கே சிம்சோன் பார்க்குறோம், எனக்கு அருமையானவர்களே, இவனா ஒரு விருப்பத்தை மனதில் வைத்து கொண்டு இவனா ஒரு முடிவு செய்கிறான். ஆனால் நடந்தது என்ன? 14, 15, 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு கொள்ளுங்க. எனக்கு அருமையானவர்களே, மாம்சத்துக்கு விருப்பமானதை எப்போ தேட ஆரம்பித்தானோ, நல்லா கவனிங்க, அவன் வாழ்க்கையில் அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பமாகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒன்றை நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்க, தேவனுக்கு சித்தம் எதுவோ, அவருடைய ஆசை எதுவோ, அதை நமக்குள்ளாக வைத்து அதில் வேதனை இல்லாமல் தேவன் நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம எப்போ மாம்சத்தின்படி யோசித்து நம்முடைய விருப்பத்தை எனக்கு அருமையான ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறோமோ, அங்கே தான் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை தொடங்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. பேரண்ட்ஸாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் தயவுசெய்து கவனிங்க, அவர் தயவுள்ள சித்தத்தையும் விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதில் பேரண்ட்ஸுக்கு வேதனை இருக்காது, உங்களுக்கு வேதனை இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தேவனுக்கு சித்தமானது விருப்பமானது தேடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தன் மாம்சத்துக்கு விருப்பமான பெண்ணையாக இருக்கட்டும், அது ஒரு வேளை
ஆண் வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், நீங்கள் கொல்ல வேண்டும் என்று எப்போ நினைக்கிறீங்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையில் அழிவை கொண்டு வரும் என்பதுதான் சிம்சோனுக்கு நடந்த ஒரு காரியம், அடையாளம் என்பதை மனதில் வையுங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு விருப்பமில்லாதது மன உளைச்சலை உண்டு பண்ணும். தேவனுக்கு விருப்பமில்லாது மனவேதனைகளையும் தோல்விகளையும் பலவிதமான பயங்களையும் சண்டைகளையும் உருவாக்கும். மன அழுத்தங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடைக்காத ஒரு போராட்டங்கள் உருவாகும். இது எல்லாமே நம்முடைய மாம்சத்தில் தோன்றுகிற விருப்பங்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நீங்கள் ஜீவிக்கும் போது அங்கே மன உளைச்சல் இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது, கடன் பிரச்சனையில் ஒரு போராட்டம் இருக்காது, அதில் ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை ராமன்னு சொல்கிறீங்க? இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவனுடைய தயவுள்ள சித்தம் விருப்பம் என்னன்னு அதை நீங்கள் புரிஞ்சு அந்த விருப்பத்தின்படி செயல்படும் போது கர்த்தர் சொல்றாரு, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. நாம் விரும்புகிறதை ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் வாழ்நாள் முழுவதும் நம்மை மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போய் கொண்டே இருக்கும் என்பதை சிம்சோன் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் ஈசாக்குக்கு பாருங்கள், தேவ விருப்பத்தின்படி செய்யும்போது அவன் வாழ்நாளெல்லாம் ஒரு சந்தோஷமாய் அவன் குடும்பத்தை ரன் பண்ண முடிந்தது. அது குடும்பத்துக்கும் பெரிய ஒரு சமானத்தை கொடுத்தது என்பதுதான். தேவனுடைய விருப்பத்தின்படி செய்யும்போது அவர் நம்முடைய விருப்பத்துக்கு மேலாக தேவன் நமக்கு தருகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். ஒரு ஆமென்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, தேவன் விருப்பங்களை எப்படி நமக்குள்ள உருவாக்குகிறார்? தேவன் எப்படி நமக்குள்ள விருப்பங்களை உருவாக்குகிறார்? இது நமக்கு தெரியணும் இல்லையா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும்போது, அன்னாள் குழந்தை பாக்கியம் இல்லாதிருந்தால் ஒரு நாள் தேவாலயத்துக்கு போய் அவள் செபிக்கிறாள். அவளுக்குள்ளாக ஒரு உணர்வு வருகிறது. அவளுக்கு யாரும் எதுவும் சொல்லவில்லை, அவளா செபிக்கிறாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீரானால் அது உமக்கே நான் என்ன செய்வேன், உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக நான் ஒப்பு கொடுப்பேன், நான் அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி என்ன செய்கிறாள்? அவள் விருப்பமுள்ளவளாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். எத்தனை ராமன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, இது யாருடைய விருப்பமா மாறுது? தேவனுடைய விருப்பம். நல்லா கவனிச்சிங்களா? என் ஜெபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னா தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய விருப்பத்துக்கும் ஏதுவானதாக இருக்கும்போது, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுகிறதுக்கு ஏதுவாக இருக்கும்போது கர்த்தர் அதை நமக்கு சாதகமாய் மாற்றுகிறார். அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். நடந்தது என்ன? இவள் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி விட்டாள். 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை நீங்கள் படிக்கும்போது படிக்கலாம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி, உன் விருப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். உனக்கு என்ன செய்வாரு? கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள் உம்முடைய அடியேளுக்கு உமது கண்கள் தயவு கிடைக்க கடவுது என்றான். ஆமென். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் என்ன செய்தா? போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை, கவலையே படல. பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாரு? அவளை தேவன் நினைத்தருளினார். அல்லேலூயா. ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க தேவன் அற்புதங்களை செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இப்போ அன்னாளுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். இங்கே தான் புரிஞ்சுக்கணும், தேவன் தயவுள்ள சித்தத்தைய விருப்பத்தை நமக்குள்ள உண்டு பண்ணுகிறார். அதை நம்ம பல நேரத்தில் என்ன பண்ணுறோம், இது என்ன விருப்பமாக இருக்கும்? நானே குழந்தை இல்லாமல் இருக்கிறேன், அந்த குழந்தைய கொண்டாந்து ஆண்டவர் கொடுக்குற இப்படிப்பட்ட ஒரு எண்ணமா, சி பொல்லாத பிசாசு, இந்த எண்ணத்தை எடுத்துகிட்டு ஓடியே போயிரு அப்படின்னு அன்னாள் சொல்லியிருப்பான்னு சொன்னால் என்ன ஆயிருக்கும்? அங்கே தேவனுடைய விருப்பமும் இவளுடைய விருப்பமும் அங்கே நிறைவேறிக்காது. நல்லா கவனிங்க. எப்போ மேட்ச் ஆகிறது? எப்போ நம்முடைய விருப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறார்? நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, தேவனுடைய சித்தத்துக்கு உகந்ததாக நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் நினைவுகூர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் போது, அவராக உங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை வைக்கும்போது, அந்த ஆசைகளை உருவாக்கும் போது, நீங்கள் செயல்படுகிற அனுபவத்துக்கு எப்போ வர்றீங்களோ கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்குறாரு. உங்கள் விருப்பம் ஆசை நிறைவேறுகிறது. கவனிச்சிங்களா? அல்லேலூயா. உங்கள் விருப்பம் எப்போ நிறைவேறுது? அன்னாள போல ஒரு ஜெபிக்கிற அனுபவம். ஆமென். நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். ஆமென்னு சொல்லுங்களேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை நீங்கள் படிப்பில் என்று சொன்னால் படிக்கலாம். கொஞ்சம் குயிக்காக படிங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். யாபேசு தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேசு என்று பெயரிட்டாள். யாபேசு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து
என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. உன்னை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன்னு சொல்லி யாபேசுன்னு சொன்னால் துக்கம் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எவ்வளோ ஒரு மோசம் பாருங்க. அந்த பேர்லேயே என்ன இருக்குது? துக்கம். ஆமென். இப்போ அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் சகோதர கணமற்றவனாக இருக்கிறேன், என்னுடைய தாயே யாபேசுன்னு வச்சுக்கிறாப்புல. யாபேசுனால துக்கம் நிறைந்த வாழ்க்கை, இவனால் குடும்பத்துக்கே துக்கம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன், நீர் என்னை ஆசீர்வதித்து ஆமென் என் எல்லையை பெரிதாக்கணும், உங்களுடைய நாம மகிமைப்படணும். அவனுடைய விண்ணப்பம் பாருங்க. அவன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவரே நான் வாழ்கிறது உங்களுக்கு மகிமையாக இருக்கணும் ஆண்டவரே, நான் வாழ்கிறது உங்களுக்கு ஆண்டவரே எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே, நான் சபைக்கு போகிறேன்னா என் மூலமாக சபையை ஒரு ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே, இந்த கிராமத்தில் பிலதெல்பியா சபை என் மூலமாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணி என் தொழில் ஆசீர்வதிங்க, என் பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, நான் வருகிற வருமானத்தில் எதையாவது நான் ஊழியத்துக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி விருப்பத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். அங்கே தான் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். கர்த்தர் அங்கே தான் அதிசயத்தை செய்கிறார். அங்கே தான் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அங்கே தான் உங்கள் தொழிலில், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமான நிலைக்கு வருகிறார்கள். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய அனுபவங்கள் இன்றைக்கு எப்படியா இருக்கின்றன? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்காக வாழணும், எனக்காக வாழணும், என் பிள்ளைக்காக வாழணும், சொந்த பந்தத்தின் மத்தியில் எனக்கு ஒரு பேர் புகழ் உண்டாக்கணும் அப்படின்னு வாழ்ந்தீங்கன்னா உங்கள் விருப்பம் ஒரு நாள் நிறைவேறாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் செய்ய மாட்டார். எப்போ ஆண்டவருக்கு மகிமையாக வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ கர்த்தர் உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நமக்குள்ளே ஜெபிக்கின்ற விருப்பத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறவர். ஆமென்னு சொல்லுங்களேன். நமக்குள்ளே ஊழியம் செய்கிற விருப்பத்தை உண்டு பண்ணுகிறவர். ஆமென். சபையின் மீது, ஊழியத்தின் மீது ஆசை பாரம் உருவாகும் போது ஏதாவது செய்யணும், அதுதான் தேவனுடைய விருப்பம். இதெல்லாம் தட்டக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த விருப்பத்தை செய்யும் போது தேவன் நமது விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் இதை செய்ய விடாதபடிக்கு பிசாசு பல நேரத்தில் தடுக்கிறான். அதுக்கு நம்ம இடம் கொடுத்து விடுகிறோம். அதனால தான் நம்முடைய விருப்பம் நிறைவேற முடியவில்லை. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சீசரில் இருந்தாங்க. ஒரு நாள் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார் சீசரோடு. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்கும்போது படிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 37-36 வரலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பாடுபடுவேன், நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் அப்படின்னு சொன்னபோது சீசர்கள், ஒரு பேதுரு வர்றார், அழுங்காப்புல வந்து, எனக்கு அருமையானவர்களே, இவர் அப்படியே அந்த கூட்டிகிட்டு போயிட்டார். யாரை? ஏசப்பா, இங்கே வாங்க ஆண்டவர், உங்களோட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய், ஆண்டவரே இந்த பாடுகளெல்லாம் உங்களுக்கெல்லாம் வேண்டாம், நீங்கள் கல்வாரிசியில் மறிக்கவும் வேண்டாம், இதெல்லாம் எதுக்கு, தேவையில்லாத பிரச்சனை, இப்போ தான் நல்லா போயிட்டுருக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போகிற பக்கமெல்லாம் நல்ல உணவு கிடைக்கிது, போன பக்கமெல்லாம் பணம் நிறையா கிடைக்கிது, நீங்கள் போயிட்டீங்கன்னா எங்கள் கதை என்ன ஆகிறது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் பேசும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? படிங்க அந்த வசனத்தை மட்டும். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு. ஆமாம், அது இல்லைம்மா, ஏசப்பா சொல்லுவார் பாருங்க, 36ஆம் வசனம், அதை படிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும். இன்னொரு வசனத்தை கூட சொல்கிறேன் இருங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் எனக்கு அருமையானவர்களே, அந்த பேதுரு பார்த்து திட்டுவார் பாருங்க, அந்த வசனத்தை மட்டும் படிங்க. என்ன சொல்றாரு? அவர் திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி என்ன சொல்றாரு? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு விருப்பமானவைகளை, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை என்ன பண்ணாரா? கடிந்து கொண்டார், திட்டுகிறார். அல்லேலூயா. தேவ ஜனமே, ஒரு காரியத்தை நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக ஆசைகளை, விருப்பங்களை உண்டு பண்ணுகிறவர். சில நேரத்தில் கூட உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட நீங்கள் சொல்லலாம், ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் உங்கள் மனைவிட்டு கூட உங்கள் விருப்பத்தை சொல்லலாம், எனக்கு அருமையான. ஆனால் அந்த விருப்பத்தை நிறைவேற்றாதபடிக்கு மனுஷர்கள் ஒரு வேலை தடை பண்ணுவார் என்று சொன்னால் உன்னை தெரிந்து கொள்ளுங்க, அது பிசாசினுடைய வேலை. அல்லேலூயா. நீங்கள் சபைக்கு இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்களாம் சபைக்கெல்லாம் போனீங்கன்னா கடாக்கறியெல்லாம் சாப்பிட முடியாது, வெத்தலை பீடாலாம் போட முடியாது. அளவு இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போய் போய் இயேசு கோயிலுக்கு போகிறியா? உனக்கு ஏதாவது மண்டையில் மசாலா இருக்குதா? அங்கே எப்படி மசாலா இருக்கும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி என்ன பண்ணுறாங்க?
பல பேர் பலவிதமாக பேசி சிக்கன் மசாலா இருக்குதா, மட்டன் மசாலா தேவையில்லாத போட்டு குழப்பி சோத்துறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களை, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் ஆசையாக நீங்கள் வந்துட்டு இருப்பீங்க. என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் எதிர்காலம் நல்லா இருக்கணும், என் பிரச்சனை மாறணும், என் பாடுகள் தீரணும், என் துக்கம் சந்தோஷமாக வரணும் ஆசையாக வந்துட்டு இருப்பீங்க. அது வரையில் எங்கே இருந்தாங்களோ தெரியாது அந்த அக்கா, அண்ணன் வரல எங்கே இருந்தாங்களோ தெரியாது அந்த அண்ணன் கரெக்டாக வருவார் பாருங்க. வந்து கரெக்டாக முன்னாடி பிரேக் போட்டு நிறுத்துவார். எங்கே கிளம்பிட்டீங்க? நீங்கள் கம்முன்னு இருப்பீங்களா? எனக்கு ஒரு நல்லது நடக்கணும், சர்ச்சுக்கு போகிறேன். சோத்துறோம். அப்படியா? சரி, நீ நல்லா தான் இருந்த, ஆனால் நீ லூஸ் ஆகிட்டின்னு இப்போ தான் இதை கேட்கும்போது என்ன பண்ணுவீங்க? அப்படியே ரிவேர்ஸ் கீர் போட்டு அப்படியே ரிவேர்ஸ்லேயே போவீங்க. பார்த்துக்குங்க. சோத்துறோம். அல்லேலூயா. எத்தனை நாளைக்கு ரிவேர்ஸ் கீர் போட்டு போக போகிறீங்க? ரிவேர்ஸ் கீர் போட்டு ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாதுங்க. கவனிக்கிறீங்களா? இன்றைக்கி அநேக ரிவேர்ஸ் கீர்லேயே போய் பார்க்குறாங்க, முடியாது. சோத்துறோம். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு என் வாழ்க்கையில் எனக்கு அருமையான கைப்பிரதி கொடுக்க வருவாங்க. 1995 சொல்கிறேன், எங்கள் ஊரில் கைப்பிரதி ஏசப்பாவுக்கு கைப்பிரதி கொடுக்க வருவாங்க. அந்த தெருவில் அங்கே உள்ள என்ட்ரு ஆகும்போதே கைப்பிரதி வச்சுக்கிட்டு ஏசு கூட நேசிக்கிற அப்படிங்கும்போது வீட்டில் போய் கதவை தாளிட்டு போய் அழுங்காப்பில் ஆளே இல்லாத மாதிரி உட்காந்துக்குவேன். கதை வந்து தட்டி அப்போல்லாம் கொடுப்பாங்க. ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கிற மாதிரி உள்ளே இருப்பேன், வெளியில் வரவே மாட்டேன். அப்படிலாம் இருந்தவனை மைக்கை பிடிச்சி இயேசுவே தெய்வம் என்று பேச வச்சுட்டார். சோத்துறோம். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களை, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், கர்த்தர் நல்லவருடைய கிருபை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றல, பிசாசு கேட்டல, அவனுடைய விருப்பத்தை நீ செய்ய பார்க்குறாய், அப்பாலே போ சாத்தானே. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறலாம். தடை பண்ணக்கூடிய, தேவனுடைய விருப்பத்தின்படி செய்ய விடாதபடிக்கு, தேவனுடைய ஆசைகளை நோக்கங்களை செயல்படுத்த விடாதபடிக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய குடும்ப நபர்கள், சொந்த பந்தங்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், அறிமுகமான யார் வேணால் தடை பண்ணலாம். இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுக்கு விருப்பமான மட்டும் நான் செய்வேன்பா. அல்லேலூயா. யார் சொன்னாலும் அவங்களுடைய விருப்பத்தை நான் செய்ய மாட்டான்றேன். இன்னைக்கு நீங்கள் முடிவெடுக்கும் போது உங்கள் ஆசைகளை, விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், ஆனால் என் நிமித்தமாக, அந்த வசனத்தை கவனிங்க, என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போவான் என்ன செய்வானா? ரட்சித்து கொள்ளணும். அந்த வசனம் என்ன சொல்லுது? பைபிளை யாரும் பார்க்கலையாட்டிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் எடுத்து அந்த வசனத்தை சொல்ல அப்படியே கூட படிக்குமா அப்படிங்க மாட்டேங்க. இந்த மார்க்கெட் சுவிசேஷம் தான்மா, எங்கேம்மா போனீங்க, உங்களை நம்பி மை கொடுத்தா இப்படி என்னை நடாத்தில் விட்டுற மாதிரி விட்டுறீங்களே. சோத்துறோம். அல்லேலூயா. 36ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? சோத்துறோம். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, 5 அடுக்கு மாடி கட்டலாங்க, 500 கிலோ தங்கம் சேர்க்கலாங்க, உலகத்தில் யாருக்குமே இல்லாத செல்வ ஐஸ்வர்யம் சேர்க்கலாங்க. ஆனால் இந்த ஆத்துமா மட்டும் நஷ்டப்படுத்தினா, இந்த ஆத்துமா மட்டும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழும் என்று சொன்னால் ஐஸ்வர்யானுடைய கதை தான். சோத்திரம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாம் சம்பாதிச்சான், ஆனால் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினான், தேவனுடைய விருப்பமானதை செய்யாமல் வாழ்ந்தான். ஒரு நாள் மரித்து நித்திய நரக ஆக்கினியில் வேதனைப்பட்டான். அல்லேலூயா. லாசர் என்கிற ஒரு மனிதன் இருந்தான், தேவனுக்கு பிரியமானவைகளை, விருப்பமானவைகளை செய்தான். பூமியில் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் இந்த பூமியில் மரிக்கும் போது அவன் ஆபிரகாம் அடியில் தாளாட்டப்படுகிறான், இளைப்பாறுகிறான், சந்தோஷமாக இருக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவனுக்கு விருப்பமானவைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் நமக்கு விருப்பமானதை அவர் நேர்த்தியாக செய்து முடிப்பார். கவனிக்கிறீங்களா? சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களை, 25ஆவது எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. அன்ன வரையிலும் என்னுடைய கற்பை காத்து கொண்டேன், என்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டேன். அவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே, நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன், எனக்கு ஏற்ற துணையை நீ தர வேண்டும். என் அன்புகளை ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டேன். முதல்ல எனக்கு அருமையானவர்களே, நான் பொண்ணை பார்த்தது பாசமாவை தான். முதல்ல ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு அருமையானவர்களே, வேறு எதுக்கு நான் போகவே இல்லை. ஆண்டவருடைய விருப்பத்தின்படி ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கர்த்தர் அந்த நேரத்தில் நேர்த்தியாக செய்து முடித்தார். அவருடைய விருப்பத்தின்படி ஊரெல்லாம் சொன்னாங்க, டேய், நீ இயேசு கோயிலுக்கு போயிட்டியே, உனக்கு எப்பரா பொண்ணு கொடுப்பாங்க, எப்பரா நம்முடைய ஜாதியில் எப்பரா பொண்ணு கொடுப்பாங்க. சோத்திரம். அல்லேலூயா.
எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய கேஸ்ட்லேயே தான் கர்த்தர் எனக்கு பொண்ணை கொடுத்தாரு. ஆனால் ஜாதியை நான் வந்து அதாவது ஜாதியை கடைபிடிக்கிற ஆள் கிடையாது. எல்லாரையும் நான் நேசிக்கிறவன். ஒன்று ஆண் ஜாதி பெண் ஜாதி, அவ்வளோதான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஜாதி இந்த ஜாதி அவங்க சொன்னதுக்கோசம் நான் சொல்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், நம்முடைய இனத்திலேயே எனக்கு திருமணம் முடிக்க அப்போவே எனக்கு அருமையானவர்கள் 15 16 எப்போங்க 2007 வருஷத்தில் அப்போயே 16 17 பவுன் பக்கமாக போட்டு அப்போயே கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் நினச்சதுக்கு மேலே தான் கர்த்தர் செஞ்சார். நான் நினச்சேன் எனக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுப்பாங்க, என்னை நம்பி யாராவது பிள்ளை கொடுப்பாங்களா? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையானவர்களை காணிக்க எவ்வளோங்கிறீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொற்ப ஒரு காணிக்க. அங்கேருந்து பாஸ்டமோட சொல்லிக்கிறாங்க, நீ கிராமத்தில் போன ரொம்ப மகளை கஷ்டப்படுவேன் பாரு. எவ்வளோ பாருங்க, நல்ல ஆளுங்களாம் அப்பயே இருந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யார் சொல்லிக்கிறாங்க? பாஸ்டமாவை சொல்லிக்கிறாங்க. எல்லாம் போனேன்னா அவர் ஊழியம் செய்கிறாருன்னு போயிட்டா அவ்வளோதான். கூவா ஒன்றுமே. உண்மையாக சொல்கிற அப்பா சமூகத்தில் ஒரு நாள் எங்களை பட்னியாக போட்டதில்லை. அவர் விருப்பத்தை செய்யும்போது எங்கள் ஆசைகளை அவர் நிறைவேற்றுறாரு. நாளைக்கு என்ன தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு என் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். கஷ்டம் வருங்க, எல்லா கஷ்டங்களும் வரணும். அவர் விருப்பத்தை செய்யும்போது கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவனுக்கு ஏற்றவைகள் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அருமையானவர்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. லூக்கான சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் கர்த்தர் பேதுருவை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைய போடு அப்படிங்கிறாரு. பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே ராம் முழுது பிரயாசப்பட்டோம், ராம் முழுவது ஒன்றும். நல்லா கவனிங்க, உங்கள் விருப்பத்தை செய்கிற ஐடியா எனக்கு இல்லை ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்கள்? அல்லேலூயா. அவருக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து கடலில் அவரை போல மீன் பிடிக்கிற ஒரு ஞானம் ஒருத்தருக்குமே கிடையாது. ஆனால் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு அயல மீன், மத்தி மீன், ஒரு மீன் வலையில் விழுவிங்க. என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன காரணமாக இருந்திருக்கும்? சோத்திரம். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் கூட எவ்வளோ பிரயாசப்படுறேன், ஒன்றும் அகப்படுற மாதிரியே தெரியலையே, ஒன்றும் பெருசாக ஒரு ஆசீர்வாதம் கடந்த மாதத்தில் வந்த மாதிரியே தெரியலையே அப்போ நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க தானே? சோத்திரம். கவலைப்படாதீங்க. ஒரு அற்புதத்தின் நாட்கள் வந்துருச்சுன்னு தான் சொல்கிறேன். அற்புதத்தின் மாதங்கள் வந்துருச்சுன்னு தான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் போதகம் பண்ணி முடித்த போது ஆழத்தில் தள்ளி கொண்டு, ஆண்டவரே நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்களா? உங்களுக்கு படகை கொடுத்ததே பெருசு. அல்லேலூயா. நீங்கள் ஓவராக பேசுகிற இதுக்கு மேலேயும் சோத்திரம். அல்லேலூயா. வந்தீங்களா, பிரசங்கம் பண்ணீங்களா, போயிட்டே இருங்க அப்படின்னு தேவனுடைய விருப்பத்தை செய்யாமல் அவர் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, வலை கிழிந்து போகத்தக்க திரளான மீன்களை பிடித்திருக்கவே முடியாது. சோத்திரம். அல்லேலூயா. ஒன்றும் அகப்படவில்லை, ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு தேவனுடைய விருப்பத்தை செய்யாமல் இருக்காதீங்க. அந்த இக்கட்டான நேரத்திலையும் ஆண்டவருடைய விருப்பத்தை செய்யுங்க. ஆமென். இந்த கஷ்டத்தின் நேரத்தில், இழப்புகள் நேரத்தில், வருமானம் குறைவாக இருக்கிற நேரத்தில், சாப்பாட்டுக்கே வழியே இல்லை, வாடகை கட்ட முடியல, வட்டி கொடுக்க முடியல, என் குடும்பத்தில் பெரிய ஒரு அந்த நேரத்திலேயும் அல்லேலூயா அவருடைய விருப்பம் என்ன அறிஞ்சு செயல்படுங்க. அவருடைய ஆசை என்ன, அவர் என்ன சொல்றாரு அதுக்கு கீழ்ப்படிந்து அந்த விருப்பம், அந்த கீழ்ப்படியில் தாங்க அப்பாவுடைய விருப்பம். ஆமென்னு சொல்லுங்களேன். ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது யாருடைய விருப்பம்? அப்படிலாம் போக முடியாது. சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, சொந்த ஊர் இருக்கிறது, எல்லா வசதியும் இருக்குது. ஆண்டவர் எப்படி ஆண்டவரை விட்டுட்டு போ, உங்கள் விருப்பத்தை செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் என்று சொன்னால், பெரிய ஜாதியாக மாறி இருக்க முடியாது, வெள்ளி பொண்ணுடைய சீமானா மாறி இருக்க முடியாது, அவன் 100வது வயதில் குழந்தை பாக்கியத்தை பெற்று சாட்சியாக வாழ்ந்திருக்க முடியாது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அங்கே 39ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும்போது ஆண்டவர் மாற்றால் மரியாதை பார்த்து சொல்கிறார், இந்த கல்லை எடுத்து போடுங்கள். மாற்றால் சொல்லுகிறார், இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்று. அல்லேலூயா. உங்கள் விருப்பத்தெல்லாம் செஞ்சோம்னா கடைசியாக என் குடும்பம் நாரி போயிடும். அவர் பேச்சை கேட்டு கல்லை திறந்து செத்து 4 நாள் ஆயிடுச்சு. பாடியெல்லாம் என்ன ஆகும்? செண்டு போல் மணக்குமா? சோதரர். அல்லேலூயா. நேற்று தினத்தில் ஒரு செய்தி பார்த்தேன். எனக்கு அருமையானவர்களே, வெளிநாட்டில் இருக்கிறதான ஒரு சகோதரியுடைய தகப்பனார், ரொம்ப வேதனையான காரியம். இன்ஸ்டாகிராம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராம் பெரிய ஒரு இமேஜாகி போச்சு. சோதரர். அல்லேலூயா. அதன் மூலமாக ஒரு லிங்க்கு, டாக்டரோட ஒரு லிங்க் ஆயிடுச்சு. அங்கேருந்து வெளி மாநிலத்திலேருந்து சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. சென்னைக்கு வந்து தங்கி இருந்திருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அந்த டாக்டர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு, பார்த்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறாரு. ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்க
அவர் இறந்துட்டார். உடனே இந்த பிள்ளைக்கு கோவம் வந்து, என் அப்பா உங்கள்கிட்ட கொண்டு வந்த நீ கொண்டு விட்டையே அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் நடக்கிறது. அடக்கம் பண்ணலாம், ஒரு நல்ல காரியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், நான் வெளியே அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை அதிகமாகி, எனக்கு அருமையானவர்களே இவர் அந்த பிள்ளையை அடிச்சிருக்கிறார். அப்பா செத்து கிடக்கிறார். அந்த பிள்ளையை ஒரு அடிக்க, அது எப்படியோ என்னாச்சு, அதில் அந்த பிள்ளை இறந்துச்சு. கண்ணுக்கு முன்னாடி அப்பா மகள் செத்து கிடக்கிறாங்க ரூமில். நடந்தது என்ன தெரியுங்களா? எனக்கு அருமையானவர்களே, அந்த பாடி கொண்டு போய் பிதைக்கல, அவன் என்ன பண்ணிட்டு அந்த துர்நாற்றம் வெளியில் வரக்கலாத சில கெமிக்கலை ஒரு 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 இதில், அதாவது எப்படின்னா அது என்ன ஒரு பெட்டி, அதெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு அருமையான, அதில் கிட்டத்தட்ட 4 மாதம் ஒரே ரூமில் அவன் இருக்கிறான். 4 மாதம் அந்த பாடியை வெளியில் கொண்டு வராமல், அதனுடைய நாற்றம் வெளியில் வராமல் கெமிக்கலையே ஊற்றி வச்சுருக்கிறான். யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. சோதர அல்லேலூயா. இப்பொழுது என்ன செய்யுமே நாருமே அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா? எப்போ நம்முடைய இச்சைகளை, ஆசைகளை, விருப்பங்களை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறோமோ அப்போது நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நார ஆரம்பிச்சிடும். கவனிக்கிறீங்களா? சோதர அல்லேலூயா. இதெல்லாம் வாலிப பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ப்ளீஸ். சகோதரிலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. செல்ஃபோனில் தேவையில்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு போயிட்டீங்க, அப்புறம் நாடே உங்கள் பேர் நார ஆரம்பிச்சிடும். உண்மையை சொல்கிறேன். இப்போ நடக்கிறத நிறையா சொன்னோன்னா ஓடிடுவீங்க. அப்படிப்பட்ட காரிய தேசத்தில் நடந்துகிட்டு இருக்கு. சோதர அல்லேலூயா. அப்பா அம்மா என்ன சொல்கிறாரோ அதன்படி கீழ்ப்படிந்து அவருடைய தேவனுடைய விருப்பம் சித்தத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்து, அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார் மாற்றால பார்த்து, இந்த கல்லை என்ன செய்ய தேவையில்லாத நீங்கள் எடுத்து போடுங்க. ஆமென். ஆண்டருக்கு பிரியமில்லாத எடுத்து போட்டுருங்க. ஆண்டருடைய விருப்பம் என்ன அறிந்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கர்த்தர் வாழ்க்கையில் மகிமையான கதை செய்வார். அல்லேலூயா. இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று. எப்படி ஆண்டவரே? நீ எடுத்து போடு. ஆண்டருடைய விருப்பத்தை எப்பொழுது அவங்க செய்கிறாங்களோ மரித்த லாசரை கர்த்தர் உயிரோடு கொண்டு வந்தார். கரங்களை தட்டி ஆண்டருடைய நாமத்தை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. உங்களிடத்த ஒரு கொஸ்டின் எழுப்புறேன். பேதுரு மட்டும் ஆண்டவர் ஒன்றுமே அகப்படலை, உங்கள் விருப்பத்தை செய்ய முடியாதுன்னா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்கள்? என்ன நடந்திருக்கும்? ஒரு திரளான ஆசீர்வாதத்தை அவன் பார்த்துருக்க முடியாது. மாற்றால் மரியாள் கல்லை எடுத்து போட முடியாது. அப்படின்னு ஆண்டோடைய விருப்பத்தை செய்யாமல் இருந்திருப்பாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? சகோதரன் பிழைச்சிருக்க மாட்டான், இவங்க விருப்பம் நிறைவேறி இருக்காது. ஆபிரகாம் சாராள் அவனுடைய ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்தை விட்டு வராமல் இருந்திருந்தா, அவனுடைய விருப்பத்தை செய்யாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க? அவன் பெரிய ஜாதியாக மாறிக்க முடியாது, அவன் பெருமைப்படுத்திருக்க முடியாது. பிரியமானவர்களே, உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்றைக்கி அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்ற எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் அப்பா சமூகத்தில் வந்திருக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்பாவை ஆராதனை செய்ய வந்திருக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுங்க. இங்கே தான் இருக்குது சீக்கிரட்டு. வாலிப பிள்ளைங்க, பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க, நான் சொல்கிற சத்தியம் உங்களுக்குள்ளே உள்ளே போகாது. அது அப்படியே பிசாசு அப்படியே அதை எதிர்க்கும்படி உங்களுடைய மாம்சம் போராடும். பாஸ்ட்டு சொல்கிறதெல்லாம் துளிகோட செட் ஆகாது. வாழ்க்கையே கடைசியாக செட் ஆகாமல் போயிடும். சோத்திர அல்லேலூயா. நான் சொல்கிறது சீரியஸாக சொல்கிறேன். ஆண்டவர் தீர்க்கமாக பேசிகிட்டு இருக்கிற சில பேரோடு. சோத்திர அல்லேலூயா. இன்றைக்கி ஆராதனை செய்ய விருப்பம் இல்லாத எத்தனையோ பேர், ஆலயத்துக்கு வருகிறது விருப்பம் இல்லை, ஊழியம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, ஆத்தும ஆதாயம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, ஆண்டு கொண்டு கொடுக்க விதைக்க விருப்பம் இல்லை. இந்த விருப்பம் இல்லாத அனுபவம் எல்லாம் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை வெறுப்பாக போயிடும். நான் சொல்கிறது சீரியஸாக சொல்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய விருப்பத்தை செய்யுங்க. நிறையா சொல்லலாம், நேரம் போதாது. நம்ம எல்லாம் எழுந்துட்டு நம்ம ஜெபிப்போம்.